பிரைஸ் அல்லாஹ். இன்றைய வேத தியானம் 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தி பிரயோஜனம் உள்ளது. கடந்த 6 நாட்களாய் கூட ஆவிக்குரிய உடற்பயிற்சி எக்ஸசைஸை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கோம். உட்காருதல், நிற்க வேண்டும், நடக்க வேண்டும், ஓட வேண்டும். வேதம் சொல்லுகிறது தேவனுக்காக அபிஷேகத்துல நீந்துகிறவர்களாக இருக்கும், நம்ம உதிக்க வேண்டும் என்று சொல்லி கடந்த 6 நாட்களாக நாம் தியானித்துக் கொண்டிருக்கோம். இந்த 7வது நாள்ல நாம் தியானிக்க போகிற ஒரு விஷயம் தான், கர்த்தருக்காக நம்ம என்ன பண்ண வேண்டும் என்று சொன்னா, அந்த தேவ பக்தி நமக்குள்ள கடந்து வர வேண்டும் என்று சொன்னா, இப்படி இருக்கிறவர்கள் எப்படி இருப்பார்களாம்? எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஏசேக்கு எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் இப்படியே சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். இங்க 7வதாக நாம் பார்க்க போகிற விஷயம் என்னன்னா, அவர்கள் எழும்புவார்கள். அதாவது கர்த்தருக்காக பறக்கிறவர்களா இருப்பாங்க, எழும்புகிறவர்களா இருப்பாங்க. எப்படி எழும்புவாங்கன்னா, அவங்க எப்படி எழும்ப முடியும்னா, கர்த்தருக்காய் காத்திருக்கப்படும் போது அவங்களுக்குள்ள ஒரு புது பலன் கடந்து வரும். அந்த புது பலன் வரப்படும் போது அவங்க கழுகுகளை போல செட்டைகளை எடுத்து எழும்புவார்கள். வேதத்து கூட ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள இறங்கப்படும் போது அவர்களை பலப்படுத்துவார். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் சமய தேசம் எல்லா தேசத்திலும் எப்படி இருப்பாங்க, சாட்சிகளா இருப்பாங்க. ஆவியானவருடைய வல்லமை நமக்குள்ள இறங்கப்படும் போது நாம கர்த்தருக்காய் எழும்பும். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட கடைசி நாட்கள் ஆண்டவருடைய வருகை வரப்படும் போது மேகங்கள் கூட அவரோடு கூட நம்ம எதிர்கொண்டு போகும், அவரோடு கூட பறக்க நம்ம என்ன பண்ணா, ஒவ்வொரு நாளும் அந்த வல்லமையினால நாம் புதுப்பித்துப்படுமா என்று வேதம் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினால் எழுப்பும். ஆண்டவர் நம்மளை எப்படி எழுப்புவாரு? அவருடைய வல்லமையை கொண்டு எழுப்பும். அந்த வல்லமை இருக்குமானால் நம்ம எழும்பி பிரகாசிக்கிறவர்களா இருக்கும், ஆண்டவருக்காக எல்லா விதமான காரியத்தை செய்கிறவர்களா இருக்கும். இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு ஒரு அட்வைஸ் கொடுப்பார். என்னன்னா, 2 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அவர் சொல்றாரு, இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தெய்வ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். இங்க என்ன சொல்றாருன்னா, உனக்கு நான் கை வைக்கப்படும் போது உனக்கு உண்டான அந்த வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படியாய் உனக்கு நினைப்பூட்டுகிறேன். இந்த நாட்களுமாய் கூட இந்த 7வது நாள் 7வது காரியத்துமாய் கூட வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்காய் நம்ம எழுந்து நம்ம மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி இருக்கிற அந்த வல்லமையை மறுபடியுமாய் கூட நம்ம அனல் முட்டி எழும்புகிறவரா இருக்கும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் தான் புதிய பலன் பெறுவான். அந்த பலன் இருக்கப்படும் போது ஒரு மனுஷனால சும்மாவே இருக்கும், அவன் கர்த்தருக்காக ஏதாவது ஒரு காரியத்தை எழுப்பி பிரகாசிக்கிற மனுஷனாக இருக்கும். இந்த 7 நாட்களுமாய் கூட இந்த 7 காரியங்கள் இந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கவும் அவனுடைய தேவ பக்தி இன்னும் அதிகமாக, வேதம் சொன்னது போல கர்த்தருடைய வருகையில மேகங்களோடு கூட அவரோடு கூட நாம் எதிர்த்து போகிறவர்களாய் கர்த்தர் இந்த வார்த்தை நிமித்தம் நம்மை நடத்துவாராக. ஆமென்.